கைஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா வந்து வினிகர் ஹில் கல்ச்சர் தான் பார்க்க போகிறோம். பார்ட் 1 பார்ட் 2 பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் இந்த வீடியோ புரியும் உங்களுக்கு. இது பார்ட் 3 வீடியோ. 7 டேஸ்க்கு முன்னாடி நம்ம செஞ்சு வச்ச வினிகர் தான். ஓப்பன் பண்ணி நூலை பிடிச்சிட்டு தண்ணி ஃபுல்லாக ஊற்றிடலாம். நூலை விட்டோம்னா அடியில் போயிட முடியும். ஒரு 10 to 15 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டிங்கன்னா கல்ச்சர் வந்து மூச்சு விடுறதுக்காக மேலே வரும். வந்திருக்கும். நம்ம ஊசி வச்சு மேலோட்டமாக வச்சு எடுத்துங்க. அடியில் வச்சு அமுத்துனா வினிகர்லாம் வந்துடும். அப்புறம் எல்லாம் வந்துருச்சு. அப்புறம் எப்படி இருந்துச்சு அதே மாதிரி மூடி வச்சுருங்க. குட்டியில் போய் போடலாம். போகிற பாருங்க. இந்த கல்ச்சர் யாருக்காச்சும் வேணும்னா கீழே தர நம்பரை கான்டாக்ட் பண்ணி வாங்கிங்க. அப்புறம் இந்த வினிகரி கல்ச்சர் வந்து ஒரு 15 நாளைக்கு நம்ம குட்டிங்களுக்கு போட்டோம்னா மீன் நல்லா க்ரோத் கிடைக்கும். நமக்கு கலரேஷன்லாம் நல்லா பக்காவாக இருக்கும். பெருசுக்கு போகிறேன் எப்படி தான் பாருங்க. நான் குட்டிலேருந்து 20 நாளைக்கு இதான் கொடுக்குறேன். நாளாக குட்டிக்கு மீன் கலரேஷன் எப்படி இருக்குது பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.